ப்ரெசென்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் கிளுகிளாவும் இருந்துச்சு, நல்லா சாங்கெல்லாம் இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர், அதை பற்றி எந்த தப்புமே சொல்ல முடியல. தலா ஃபேனு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இயரில் ரெக்கார்டு பிரேக் ஆக போது சரியான கம்பேக்காக இருந்தது. இது சூப்பராக இருந்தது. படம் மூவி செம்மையாக இருந்தது. சூரியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. பாடி அவரோட மெயின்டைன் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. கதை எல்லாமே சூப்பராக இருந்தது. எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. பண்ணி நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் என்ன சொல்ல வருது? பரவாயில்ல, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். சூப்பராக எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை ரொம்ப நல்லா இருக்குது. கார்த்தி நடிப்பு எப்படி இருந்துச்சு? கார்த்தி லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வராரு, நெக்ஸ்ட் லீட் கொடுத்துருக்காரு. சூர்யா சார் நடிப்பு, சூர்யா சார் ரொம்ப பின்னிட்டாரு. சிவா கூட்டணி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல டைரக்ஷன், நல்லா இருக்கு. எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? வெரி நைஸ். நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். யா சூர்யா ஃபேன் அதனால ரொம்ப பிடிச்சது. நல்லா ஃபுல்லா கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. டூ மக்களுக்கு கண்டிப்பா பார்க்கணும். நல்ல படம். கார்த்தி பெஸ்ட் ஆக்டிங். எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. யா நைஸ் மூவி. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. கார்த்திக் வந்த பிறகு இன்னும் சூப்பர் ஆயிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி இதுக்கு மேல இன்னும் சூப்பரா இருக்கும். கார்த்திக் வந்த பிறகு தான் டாப். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய். கார்த்தி சார் நடிப்பு எப்படி இருந்துச்சு? சார் கார்த்தி நடிப்பு எப்படி இருந்துச்சு? கார்த்தி சூப்பராக சார். எங்கள் சூர்யா தலைவர் தான் பயங்கரமாக இருக்காரு. நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். பயம் காமெடி எப்படி இருக்கு? பரவாயில்ல. இந்த படத்துல என்ன கருத்து சொல்லுது மக்களுக்கு? நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. புரியல. கார்த்தி சார் நடிப்பு எப்படி இல்லை, நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கட்டும், பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பராக இருக்கும். எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும். தேங்க்யூ. வேற லெவலில் இருக்கு ப்ரோ. என்ஜாய் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு. படம் என்ன கருத்து சொல்லுது மக்களுக்கு? சூப்பராக. சூர்யா ஆக்டிங் ஹெவியாக இருக்கு ப்ரோ. சூர்யா கார்த்தி சார் ஆக்டிங் நடிப்பு எப்படி இருக்கு? நாலு பாட்டுல தான் ப்ரோ. பார்ட் 2 தான். Part 2 தான், ஆமா. யோகி பாபு எப்படி இருக்கு? யோகி சூப்பர் காமெடி இருக்கு ப்ரோ. முதல்ல படம் எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் செம்மையா இருக்கு ப்ரோ. சூப்பர், வேற லெவல் ஆக்டிங் செம்மையா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா படம் நல்லா இருந்துச்சு. சும்மா தான் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. சூர்யாவோட நடிப்பு சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? ஏழாம் ஒரு பார்ட் 2 சூப்பர் தான். பரவாயில்ல சார். நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். சார் படம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏதோ செகண்ட் ஹாஃப் ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். சூர்யா சார் நடிப்பு எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் செம்மையாக இருக்கு. யோகி பாபு எப்படி இருக்கு? ஓகே சார். காமெடி இருக்குன்னு ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. காமெடிஸ்லாம் அவ்வளோ செட் ஆகல. படம் எப்படி இருந்துச்சு சார்? கங்குவா படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆனால் சில இடத்துல லேக்கிங் இருக்குது கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, சில டைம் வந்து நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மித்தபடி படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஒரு ட்விஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் அக்செப்டபுளாக தான் இருந்துச்சு. என்ன தான் நமக்கு தெரியும் வராருன்னு சொல்லிட்டு, அதனால் நாம் இருந்துக்கிட்டு சரி கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் அந்த எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஒரு தடவை பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பர், அதை பற்றி எந்த தப்புமே சொல்ல முடியல. ஸ்க்ரீன் எனக்கு ப்ரெசென்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் கிளுகிளாவும் இருந்துச்சு, நல்லா சாங்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பீரியட் போர்ஷனில் சில இடத்துல லேக் இருக்குது கண்டிப்பாக. அது கொஞ்சம் சில டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேபி ரெண்டாவது டைம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ பார்ட் 2க்கு நல்ல ஒரு லீட் இருக்குது. மேபி இன்னும் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஸோ அதில் சில பாபி டியோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வரதே கம்மி போர்ஷன்ஸ் தான். அவர் சண்டை போடுறதும் லாஸ்ட் ஃபைனலில் மட்டும் தான் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. அவரோட போர்ஷன்ஸ் கிளீனாக பண்ணியிருக்காரு. அவரோடதுல எந்த ஒரு ஓவர் ஆக்டிங்கோ எதுவுமே நம்ம சொல்ல முடியல. எல்லாமே அவர் பண்ணது கிளியராக இருக்கு. காமெடி எப்படி இருந்துச்சு? காமெடி யோகி பாபு எப்பயும் இப்பெல்லாம் நல்லா தான் இப்போ இருக்கு. எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு வந்து அது நெகட்டிவாக எதுவுமே தெரியல. சில இடத்துல கடைசியாக ஒரு 2-3 இடத்துல மட்டும் கொஞ்சம் இதை லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை ஓவராக காமெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மித்தபடி அவர் பண்ண இனிஷியல் காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் பண்ண காமெடி நல்லா இருக்கு. மொத்தத்தில் படம் எப்படி என்ன கருத்து சொல்லுது மக்களுக்கு? படம் எப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பிரிச்சுவலாக இது ஏதோ ரீபர்த் இருக்கு. நமக்கெல்லாம் நம்ம மறுபடியும் பிறப்போம். நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னாக்கா பிறந்ததுக்கு ஏதோ ரீசன் இருக்கு. அந்த ரீசன் வந்து நம்மளை மறுபடியும் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் கொடுக்கற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சொல்ல போனோம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஆக்ஷன்லாம் ஃபுல்லா ஆக்ஷன் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் அதிக ஆக்ஷன் இருக்கு, செகண்ட் ஹாஃப்லயும் அதிக ஆக்ஷன் இருக்கு. ஸோ கதையில வந்து மெயினா ஆக்ஷன் அதிகமா இருக்கு. அது ஒரு இடத்துல வந்து ரொம்ப அப்படியே ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல சாங் பிஜிஎம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே காதுலயே வந்து கத்துற மாதிரி தான் இருக்கு. அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. மித்தபடி ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதிகமாவே இருக்கு. அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஓகே.
ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ரத்தம் சிந்துறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மித்தபடி இப்போ வைலன்ஸ் விரும்புகிறவங்க, ஆக்ஷன் படம் விரும்புகிறவங்க இதை நல்லாவே பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. கங்கு ஓகே. ஆக்சுவலாக ஐம் தலா ஃபேனு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இயரில் ரெக்கார்டு பிரேக் ஆக போது நல்லா இருக்கு. சூரிய ஆக்ஷன் சரி, அந்த சின்ன பையனோட சென்டிமெண்ட் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. புதுசாக பார்த்த மாதிரி இருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ரொம்ப நல்லா இருக்கு படம். சூர்யா சார் இருந்தாலும் எல்லா சூப்பராக இருக்கு சார். யோகி பாபு நடிப்பு நல்லா இருக்கு. காமெடி கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பராக இருக்கு படம். மட்டும் சூப்பர், வேற லெவலில் இருக்கு. இது மட்டும் வேற யாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மீறி நல்லா இல்லைன்னு சொன்னா அவங்க படத்தை பார்க்கறதே வேஸ்ட்டு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பிளாக் பாஸ்டர் படம். இந்த இயர்ல நம்பர் 1 படம் இதுதான். சூர்யா சார் எனக்கு நன்றி. சூர்யாவோட சரியான கம்பேக்காக இருந்தது. இது சூப்பராக இருந்தது படம். மூவி செம்மையாக இருந்தது. சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. பாடி அவரோட மெயின்டைன் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. கதை எல்லாமே சூப்பராக இருந்தது. டிஎஸ்பியோட மியூசிக் சூப்பராக இருந்தது. என்ன ரொம்ப லவுடாக இருந்தது. அந்த மியூசிக் பயங்கர லவுடாக இருக்கும். ஸோ ரொம்ப அது ஹெவியாக இருந்தது. மற்றபடி வேறு எல்லாமே படத்தில் வேறு எதுவுமே ட்ராபேக் கிடையாது. வெறும் அந்த லவுட்னஸ் மட்டும் தான். அந்த லவுட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நானே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரத்தில் காட்டன் சுற்றி காதில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வலி இருந்தது. மற்றபடி படம் எல்லாம் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. கார்த்தி சார் சான்ஸில் அன்எக்ஸ்பெக்டட். அது கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது இது மாதிரி வரப்போறாருன்ட்டு. ஆனால் வந்து அவரோட விஷுவலைஸ் செம்மையாக இருந்தது. அவரோட லுக் வைஸாகவும் சரி எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அது சூர்யாவுக்கு செகண்ட் பார்ட்டில் நல்ல ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் உள்ள ஒரு புரியல. இல்லை டபுள் ஆக்டிங்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் ரைவல் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் ரைவல் மாதிரி வரும்ன்ற ஒரு இது கான்செப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்தது. எனக்கு படம் நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஒரு சீன்ஸுமே நல்லா மேக்கிங் வைஸாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிஜியாக இருக்கட்டும், சிறுத்தை சிவா இவ்வளோ பண்ணுவாருன்ட்டு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஏன்னா கொஞ்சம் பாஸ்டில் நிறைய அவரோட இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாப்பில் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் சரி நார்மலாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் செம்மையாக இருந்தது. என்ன ஒரே ஒன்று ட்ராபேக்னா அது லவுட்னஸ் மட்டும் தான். மற்றபடி படத்துக்கு வேறு எதுவுமே சொல்ல முடியாது. 10 out of 9 கொடுக்கலாம் படத்துக்கு. தேங்க்யூ.